கடைசி காலங்களை குறித்து சிறிது தியானம் செய்யும்படி கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினால் நம்ம நேராக வேதவசனத்துக்கு போவோம். பிலிப்பியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம். பிலிப்பியர் எழுதின நிருபம், பிலிப்பியருக்கு பவுல் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம். பிலிப்பியர் 1:29. ஏனெனில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, அருமையான இந்த காலை நேரத்துக்காக உம்மை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே, பாடுகளின் வழியிலே எங்களுக்காக ஆண்டவரே நீர் கடந்து சென்று ஆண்டவரே எங்கள் பாடுகளை எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே நாங்களும் அப்பா எங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்னே வரும்படி எங்களை முன்குறித்தீரப்பா. அருமையான ஆராதனை ஆண்டவரே, அருமையான ஆண்டவரே சாட்சிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தீர். இந்த நாளில் கூட கர்த்தாவே, எங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கை எவ்வளவு ஆண்டவரே மகிமையானது, எவ்வளவு முக்கியமானது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி இந்த கடைசி காலங்களில் நாங்கள் அப்பா தொடர்ந்து நிற்கத்தக்கதாய், உமக்காக ஆண்டவரே சாட்சிகளாய் வாழத்தக்கதாய், தேவ கிருபை எங்களை தாங்கத்தக்கதாய் ஆண்டவரே எங்களோடு பேசுங்கப்பா. எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலமே நல்ல பிதாவே, ஆமென். பாடுன்னு வந்ததுமே நமக்கு உடனே ஞாபகம் வர்றது சாத்தான் தான் இல்லை? எது வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே யாரை பிளேம் பண்ணுவோம்? பிசாசு. நான் யூஸ்வலாக காலையில் 5 to 6 ஜெபம் பண்ணுறோம், அப்புறம் சாயங்காலம் 5 to 6 ஜெபம் பண்ணுறோம், ஒரு குரூப்பாக ஜெபம் பண்ணுறோம், ராத்திரி 9 to 10 ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணும் போதெல்லாம் மெயின் ஆஸ்பெக்ட் என்ன இருக்குன்னா, வானத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள், துரைத்தனங்கள், அப்புறம் சாத்தானுடைய எல்லா தந்திரங்கள், இப்படி ஜெபம் கட்டி ஜெபம் பண்ணுவோம். ஆனால் சின்ன சின்ன பாடுகளையும் கூட யூஸ்வலாக நம்ம கிறிஸ்துவர்கள் நம்ம என்ன நினைப்போம்னா, இது பிசாசினுடைய வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எப்பயுமே என்ன நினைப்போம்னா, நமக்கு ஒரு தீமை வந்துச்சுனாலே பிசாசு தான். ஏதாவது ஒரு பாடு வந்துச்சுன்னா பிசாசு, ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா பிசாசு. எப்போ பார்த்தாலும் நம்ம என்ன செய்வோம்னா பிசாசின் மேலே பிளேமை போட்டுருவோம். ஆனால் இந்த கடந்த காலங்கள் எங்கள் வாழ்க்கையில் இந்த 3 மாதங்கள் நடந்த காரியங்களை நான் அப்படியே தியானிக்கும் போது கர்த்தர் என்னோட பாடுகளுடைய ஒரு மகத்துவத்தை குறித்து என்னோடு பேச ஆரம்பித்தார். பாடுபட்டாத கிறிஸ்துவ வாழ்க்கை. அல்லேலூயா. பாடுகள் இல்லைன்னா கிறிஸ்துவ வாழ்க்கையே கிடையாது. எங்கள் வீட்டில் சின்ன வயசில் எங்கள் அம்மா வாரத்துக்கு ஒரு வாட்டி பாவக்காய் வச்சு ஒரு குழம்பு வைப்பாங்க. கம்பல்சரியாக அது சாப்பிட்டாகணும். கசப்பாக இருக்கும், பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் எல்லோரும் எங்கள் வீட்டில் 12 பேர், 8 அண்ணன் தம்பி, 4 அக்கா தங்கச்சி, கம்பல்சரியாக பாவக்காய் சாப்பிட்டாகணும். அந்த பாவக்காய் சாப்பிடணுன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படா சாப்பிட்றது? எங்கள் அம்மா அதுக்கு தகுந்த மாதிரி பருப்பு கிருப்பு தேங்காய் எல்லாம் போட்டு தான் அந்த கூட்டை பண்ணுவாங்க. பண்ணாலும் எல்லோரும் எஸ்கேப் ஆக பார்ப்போம். அந்த பாவக்காவை தனியாக வச்சுட்டு அந்த பருப்பு அது மாத்திரம் சாப்பிட பார்ப்போம். ஆனால் கூப்பிட்டு இந்த பாவக்காவோடு சாப்பிடணுவாங்க. அதனுடைய பலன் நான் இப்போ வெப்பில் படிக்கும்போது தெரியுது. பாவக்காய் சாப்பிட்டதுனால இன்றைக்கி 71 வயசாகுது, இன்னும் கூட கர்த்தர் எங்களை வல்லமையாக வச்சுருக்காரு. அதாவது அவங்க கொடுக்குற அந்த காரியங்கள் எப்படி இருக்குன்னா, உடம்புக்கு மிகவும் நல்லதாக, உடம்புக்கு சக்தி கொடுக்கறதாக இருந்தாலும் அது நம்ம வாழ்க்கையில் சுவைக்கும் போது கசப்பாக இருக்குது. ஏசப்பா நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டவனு இருக்கிற எல்லாமே அநேகர் நம்ம புறஜாதியிலேருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கோம். நம்ம எல்லாருமே புறஜாதியிலேருந்து ஆண்டவர்கிட்ட வந்திருக்கோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோன்னே ஏசப்பா எதுக்காக வந்தோம்னா, எங்கள் பாவங்களை மன்னிச்சார், எங்களை ஆசீர்வதிச்சார், வியாதிகளை குணப்படுத்தினார் இல்லையா, ஆசீர்வாதம் கொடுத்தாரு. இதுதான் நம்ம மெயினாக எந்த ஒரு கம்யூனிட்டி. எங்கள் மிஷன் ஃபீல்டில் மெயினாக பார்த்தீங்கன்னா, மெயினாக எதுக்காகனா சாட்சி சொன்னாங்கனாலே ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, ஐசாத்தா வைசாத்தா ஐசாத்தா சொல்லி கடைசியில் இயேசு முஜே பரமேஸ்வரன் அச்சா கியா அப்படின்னு சொல்லி அதுக்காக சாட்சி சொல்லுவாங்க. யூஸ்வலி கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இந்துவோ இல்லை வேறு ரிலீஜன் வந்தால் நம்ம எதிர்பார்க்குறது என்னென்னா, நன்மை கிடைக்கும். அல்லேலூயா. நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்ம ஏழ்மையாக நம்ம ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படுவோம். நமக்கு கஷ்டம் இருந்துச்சுன்னா போயிடும். இதுதான் நம்முடைய மெயின் ஐடியாவே இருக்கும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
நமக்கு இந்த வசனத்தில் ஒரு அருமையான சாட்சியை ஆண்டவர் நமக்கு வைக்கிறாரு. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு, அவரை விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்லாமல் அவர் நிமித்தமாய். நான் இத்தனை நாள் அதை படிக்கும்போது பாடு அனுபவிக்கிறதுனே படித்தேன். ஆனால் வசனம் சொல்கிறது பாடு படுகிறதுக்கு. நம்ம என்ன செய்யணும், பாடுபடணும். அதாவது கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஏசப்பாவுக்காக பாடை நாமளே தேடி கண்டுபிடிச்சு அவருக்காக பாடு அனுபவிக்கணும். அல்லேலூயா. பாடு தானாக வருது, அது அனுபவிக்கிறதுங்கிறது ஜென்ரல். அதை நம்ம தலைவிதின்றாங்க ஒரு சிலர் வேறு என்ன கர்மான்றாங்க. ஆனால் இங்கே கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்கிறது பாடுபடணும். we need to suffer. நாம் ஆண்டவருக்காக பாடுபடணும். இந்த பாடுபடணும்னா நானாக போகணும். வீண் சண்டைக்கு போகிற மாதிரி, வீண் சண்டைக்கு போய் சண்டை போட்டு சண்டை ஜெயிக்கிற மாதிரி நான் என்ன செய்யணும்னா இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பாடினால வேணாம். சர்ச்சில் இந்த பாடை பற்றி பேசணும், நீங்கள் பாடுபடணும், நீங்கள் அடி வாங்கணும், அடுத்த வாட்டி கூப்பிட மாட்டாங்க. நீ வந்தியா, ஹீலிங் சொன்னியா, பிளஸ்ஸிங் சொன்னியா, பிசாசு ஓடிச்சா, அது போதும். தேவையில்லை ஒரு சாட்சியை சொல்லு, மிஷனை பற்றி சொல்லு, எங்களை பயமுறுத்தாத. எங்களுக்கு பாடுகள் வேண்டாம். பாடை பற்றி பேசக்கூடாது. ஆனால் பவுல் மிக தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்லாமல் அந்த பாடையும் நம்ம என்ன செய்யணுமா, அனுபவிக்கணும். இந்த பாடையும் நம்ம பாடுபடணும் ஆண்டவருக்காக. அவர் அதுக்கப்புறம் 30வது வசனத்தை சொல்கிறார். படிக்கிறாங்களா? 30வது வசனம். ஆமென். சவுல் பவுலான பிறகு அவர் சொல்கிறார், கிறிஸ்துவுக்காக நம்மளை பாடணும் போய் சொல்லி விடல, நானும் அதுதான், அதில் நானும் ஒரு பார்ட்னராக இருக்கேன். என்னுடைய வாழ்க்கை நம்ம திருப்பி சவுளுடைய வாழ்க்கையை பார்த்தோன்னா, ராஜா மாதிரி குதிரையில் ஏறி கிறிஸ்டியன்ஸை அடிச்சுக்கிட்டு இருந்தார். அவரை கண்டாயெல்லாம் நடுங்கிற மாதிரி இருந்தார். அப்படிப்பட்ட மனுஷனை தேவன் சந்தித்தார். தேவன் சந்தித்து ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவி அபிஷேகம் பெற்று அவருடைய எல்லாவற்றையும் விட்டு கிறிஸ்துவுக்காக வாழ ஆரம்பித்ததுலேருந்து அவருடைய வாழ்க்கையிலே பாடுகள் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை எத்தனை பேர் ஆண்டவருக்காக பாடு அனுபவிக்கிறோம்? ஆண்டவருக்காக நான் பாடு தேடி அனுபவிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த ஒரு பாடு நான் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிறேன். இதை குறித்து நாம் ஆலோசிக்க வேண்டியதாக. ஏன்னா கடைசி காலங்களில் இருக்கிறோம். இப்போ நமக்கு பாடு வந்துருச்சுனாலே நம்ம கொஞ்சம் அப்படி சைட் ட்ராக் போயிடுறோம். பாடை பற்றி பேசாத ஒரு இடம் இருந்தால் அங்கே போயிடலாம். முந்தாளித்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. அமெரிக்கா காங்கிரஸ் அவங்க கமிட்டியில் ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு குற்றவாளி. ஆமென். குற்றவாளியாக இல்லையாங்க? அவர் குற்றவாளி இல்லைன்னா நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. உலக கண்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு குற்றவாளி. ராஜாக்கள் சட்டப்படி சொல்லிட்டாங்க அவரை சிலுவையில் அறையன்னு. யூதர்களுடைய சட்டப்படி அவர் குற்றவாளின்னு சொல்லி அறிக்கை சொல்லிட்டாங்க. அவரை சிலுவையில் அடிச்சிட்டாங்க. அடித்து அவர் மரித்தும் போயிட்டார். இது உலக பிரகாரமாய் பார்க்குற எல்லாம் பொலிட்டிக்கல் கண்ணோடு நாம் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ஒரு குற்றவாளி. யூதர்களுடைய ரோம ராஜ்யத்தின் கீழே அவர் ஒரு குற்றவாளி. இந்த குற்றவாளியை சிலுவையில் அடித்தாங்க. சிலுவையில் அடித்து அவர் என்ன பண்ணிட்டாங்க, கொன்னுட்டாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்க, இதை மேனிப்புலேட் பண்ணி இந்த குற்றவாளியை தெய்வமாக மாற்றிட்டாங்க. அல்லேலூயா. தெய்வமாக மாற்றி என்ன செஞ்சிட்டாங்க, இது ஒரு பெரிய ப்ராபகண்டா பண்ணி இன்றைக்கி கிறிஸ்துவ கம்யூனிட்டி ப்ரீச்சிங் பண்ணுறோன்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கன்வெர்ட் பண்ணி தவறான வழியில் நடத்துகிறாங்க. அதனால் பைபிளை இனி அமெரிக்க தேசத்தில் படிக்கக்கூடாது. பைபிள் அங்கே பிரிண்ட் பண்ணக்கூடாது. கிறிஸ்தவர்கள்னு சொல்லி இருக்கக்கூடாது. எந்த ஒரு கிறிஸ்தவனோ வீட்டில் பைபிள் வச்சா அவனையும் என்ன செய்ய போகிறோம், பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். இது பாஸ் பண்ணிட்டாங்க. அங்கே இருக்கிற ஒரு மிஷினரி அனுப்பினார். ஏன்னா எனக்கு அங்கே ரூத்துன்னு சொல்லி ஒரு டாக்டர்மா ஒரு சிஸ்டர் இருக்காங்க. சின்ன பெண்ணு தான். அவங்க ஹைதராபாத்தை சேர்ந்தவங்க. அவங்க அடிக்கடி எனக்கு ஒரு சில இதெல்லாம் அனுப்புவாங்க, அமெரிக்கன் ஏரியாவில் நடக்கிற காரியங்களா. அப்போ அவங்க எனக்கு ஒரு இதில் ஆப்பில் அனுப்பியிருந்தாங்க, இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லி.
அப்போ ஒரு பாஸ்டரு அந்த அந்த குரூப்பில் ஒரு விசுவாசி, அவர் பாஸ்டர் பார்ட் டைம் பாஸ்டராக வேலை செய்கிறாரு. அவர் உடனே அங்கே பேசினாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு, இயேசு குற்றவாளி தான், இயேசு குற்றவாளி தான், அவர் பாவமானார், எங்களுக்காக அவர் பாவமானார், அது உண்மை. அவர் அதுக்காக தான் ரத்தம் செஞ்சினார், அதுக்காக தான் அவர் அடித்தாங்க, அதுக்காக தான் அவருக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சது. அதனால தான் நாங்கள் இன்றைக்கி ஆண்டவரை குறித்து சொல்லுகிறோம். அல்லேலூயா. அவர் தைரியமாக பேசினாராம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நீ அதெல்லாம் உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் வேலை, ஆனால் நாங்கள் மானசீகமாக சட்டப்படி என்னென்னா நீ ஒரு குற்றவாளி தெய்வம் சொல்கிற. இது எதுக்காக அவங்க கொண்டு வராங்கன்னா, இன்றைக்கி உலகம் முழுவதுமே ஒரு கடவுள் ஒரு ரிலீஜன், உலகம் முழுவதுமே இப்போ அதனுடைய மூமெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரே ஒரு கடவுள் தான். நம்ம பிரதமர் ஐயா சொல்கிற மாதிரி ஒரு காடு, ஒரே ஊர், ஒரே எலெக்ஷன், எல்லாமே ஒன்று. அவர் கிட்டத்தட்ட நான் ஒரு ராஜா மாதிரி இருந்துடணும், அந்த அளவுக்கு கொண்டு வர. இது இவர் மாத்திரமல்ல, த ஹோல் வேர்ல்டு, உலகம் முழுவதுமே இப்போ என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஒரே ஒரு கடவுள் தான், ஒரு ரிலீஜன் தான். நமக்குள்ள டிஃப்ரென்ஸ் ரிலீஜன் இருக்கக்கூடாது, எல்லோரும் ஒன்றா ஒத்து போகணும் இல்லையா? பாருங்கள், நம்ம இந்தியாவில் இருக்கிற அநேக ரிலீஜனில் பார்த்தீங்கன்னா என்ன வேணால் பண்ணிக்கோ, என்ன வேணால் பண்ணிக்கோ, இயேசுவையும் கூப்பிட்டுக்கோ, அல்லாவையும் கூப்பிட்டுக்கோ, புத்தரையும் கூப்பிட்டுக்கோ, ராமனையும் கூப்பிட்டுக்கோ, எல்லாரையும் கூப்பிட்டுக்கோ, எப்படி வேணா இரு, சட்டத்திட்டெல்லாம் இல்லை, ஜாலி. அல்லேலூயா. இங்கேயும் மொட்டையடி, அங்கேயும் மொட்டையடி, எங்கே வேணாலும் மொட்டை அடிச்சுக்கோ. மாரியம்மானு கூப்பிடு, மேரியம்மானு கூப்பிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சட்டம் இல்லாமல் எப்படி வேணால் இருக்கலாம், எங்கே வேணால் போகலாம் உனக்கு நிறைய ஆசீர்வாதம். இல்லைன்னா திருப்பதியில் போய் இன்றைக்கி மொட்டை அடிச்சுட்டு வர்றவங்கெல்லாம் கீழே இப்போ புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க கீழ் திருப்பதியில். அங்கே லூகாஸ்னு ஒரு பாஸ்டர் எங்கள் கூட ஒர்க் பண்ணுறாரு. அவர் சொல்கிறாரு, கீழே இப்போ கீழ் திருப்பதியில் என்ன செய்கிறாங்கன்னா, மேல் திருப்பதியில் போய் மொட்டை அடிச்சுட்டு கீழே வந்தது சாட்சி, ரோட்டில் நின்று சாட்சி சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம எல்லாம் சொல்கிறோம்ல, அது மாதிரி மைக்கை பிடிச்சிக்கிட்டு சாட்சி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் குடிச்சிக்கிட்டு இருந்தேன், மேலே போயிட்டு வந்தேன், மொட்டை அடிச்சுட்டு வந்தேன், குடியை விட்டுட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லி, மக்களை சொல்லி, எதுக்காக இந்த காரியங்கள் நடக்குதுன்னா, நீ எப்படி வேணாலும் வாழு, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உனக்கு ஆசீர்வாதம், நோய் கிடையாது, நொடி கிடையாது, கஷ்டம் கிடையாது, துன்பம் கிடையாது, நீ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் உனக்கு பரலோகத்தில் மாத்திரம் இடம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுது, இயேசுநாதருடைய அந்த வார்த்தைகள் மாத்திரமே, பைபிள் மாத்திரமே ரொம்ப தெளிவாக சொல்லுது, நானே சத்தியமும் ஜீவனும் வழியுமாக இருக்கிறேன். அன்பின் சட்டத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காரு. ஆண்டவர்கிட்ட ஒரு அன்பான சட்டம் இருக்குது. ஆண்டவர் அந்த அன்பை காண்பிக்கும்படி சிலுவையில் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்தார். அவர் நம்மை மீட்டு கொள்ளும்படி இன்றைக்கி இந்த கம்யூனியன் சர்வீஸ்க்கு நம்ம ஆண்டவருடைய அந்த திருவிருந்தில் பங்கு பெற போகிறோம். நினைவு கூறும்படி அது பங்கு பெற போகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிந்தின அந்த ரத்தம் இல்லாமல் நமக்கு மீட்பு இல்லை என்பதை நாம் அறிந்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கருத்து சொல்லவே கூடாதுன்னு சொல்லி இந்த தேசம், பாரத தேசம் மாத்திரம் இல்லை, உலகம் எங்கும் இப்போ என்ன செஞ்சாங்கன்னா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் ரூபனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இதில் ஆஸ்திரேலியாவில் இருக்கார். அவங்களும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. அங்கே இப்போ ரிவைவல் மீட்டிங்ஸ் நடத்தக்கூடாது. ரிவைவல் மீட்டிங்ஸ் நடத்த, நம்ம இந்தியாவில் தான் இதெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறோம். உலக தேசங்கள் எல்லாவற்றிலுமே இன்றைக்கி கடைசி காலங்களுக்கான அறிகுறிகள் வந்துருச்சு. இயேசுவை குறித்து சொல்லக்கூடாது, இயேசுவை குறித்து பேசினா அடி, இயேசுவை குறித்து கொடுத்தா சிறைக்கு போகணும். அருமையானவர்களே, இன்றைக்கி பாரத தேசத்தில் நமக்கும் இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம எல்லோரும் இந்த பாடுகளுக்காக ரெடி ஆகணும். பாடுகள் ஆண்டவர் பாடுகள் வழியே தான் பரலோகனால. நாங்கள் சின்ன வயசில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட புது அனுபவத்தில் அடிக்கடி ஒரு பாட்டு பாடுவோம். பாடுகள் வழியே செல்பவன்றால் பாரினிலேசு போல் மாறிடுவார். தெரியுமா அந்த பாட்டு? எத்தனை பேருக்கு தெரியும்? பாடுகள் வழியே செல்பவன்றால்
பாரினில் ஏத்து போல் மாறிடுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயான்னு ஒரு பாட்டு சண்டே கிளாஸ்லேருந்து இந்த பாட்டு கற்றுக் கொடுப்பாங்க. இன்றைக்கி பாடுகளை பற்றி பேச்சே கிடையாது. இன்றைக்கி பிளஸ்ஸிங் தான், இன்றைக்கி ஹீலிங் தான், இன்றைக்கி ஆசீர்வாதம் தான். ஏன் சப்பக்கட்டி இதெல்லாம் இருக்குது. இது எல்லாம் நமக்கு வந்து சாதாரணமாக வரும். இன்றைக்கி இட்லி சாப்பிடும்போது 2 சட்னி சாம்பார் கொடுத்த மாதிரி இதெல்லாம். ஆனால் மெய்யான இட்லி என்ன தெரியுமா? ரட்சிப்பு. இன்றைக்கி ரட்சிப்பு என்பது நமக்காக ஆண்டவர் கொடுத்த ஓப்பன் பண்ணி கொடுத்த, பரலோகத்திற்காக ஓப்பன் பண்ணி கொடுத்த ஒரு கேட்டு. இவ்வளோதான். ரட்சிப்புங்கிறது ஒரு கேட்டு. கதவு திறந்து கொடுத்துட்டாரு. நீ மறுபடியும் இன்றைக்கி வசனம் வாசித்தோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் அருமையான ஒரு வசனத்தை வாசித்தோம். என்ன வசனம் அது? நீ மறுபடியும் பிறவாவிட்டால் வர முடியும், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஆண்டவர் 2 தேவராஜ்யத்தை சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்கிற தேவராஜ்யம் ஒன்று நமக்கு நடுவிலே இருக்குது. இந்த பூமியில் வாழும்போதே நம்ம தேவராஜ்யத்துக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நாம் என்ன செய்யணும்? ரிப்பெண்டன்ஸ் ஆகி ஆண்டவர்கிட்ட திரும்பி கன்ஃபர்ஸ் பண்ணி நாம் என்ன செய்யணும்? புது மனிதர்களாய் மாறணும், புது பிறவியாய் மாறணும். இது ஒரு ஆண்டவர் சொல்கிற தேவராஜ்யம். இன்னொரு தேவராஜ்யத்தை ஆண்டவர் பரலோக மந்திரத்தில், பரலோக ஜபத்தில் கற்றுக் கொடுக்குறாரு. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இட்ஸ் கோயிங் டு கம். இன்னும் அது வரல. நம்ம அதை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். கடைசி காலங்களில் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் ஆட்சி செய்யும்படி அந்த பரலோக ராஜ்யத்துக்காக நம்ம என்ன செய்கிறோம்? ஆயத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆயத்தப்படும் போது நமக்கு ஒரு பாதை. இந்த பாதை என்னன்னா அதுதான் பாடு. அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம இப்போ வாசிக்கலாம் பாருங்க. நம்ம யூஸ்வலாக என்ன, ஆவிக்குரிய பரலோகம், அதுக்கப்புறம் வந்து மெய்யான பரலோகம், 2 விதமான விஷயங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. ஒன்று வந்து ஆவிக்குரிய பரலோகங்கிறது நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது பரலோக ராஜ்யத்தை நம்மளுக்குள்ளே வைத்து நம்ம வாழ்கிறது. நம்ம ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவம், குடும்பங்களில் அனுபவம், நம்மளுடைய எல்லா மூமெண்ட்லேயும் அனுபவம். அது வந்து நான் வந்து பரலோகத்துக்கு ஏற்ற ஒரு பிள்ளையாக வாழ்கிறது. இரண்டாவது, மெய்யாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்போ வரப்போகிற அநேகர் இன்றைக்கி ப்ரீச் பண்ணிகிட்டு இருக்காங்க. டிவியில் பார்த்தா நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? ரப்சர். ஆண்டவர் வருவார், என்ன செய்வார்? திருச்சபையை அப்படியே தூக்கிட்டு போயிடுவார். வருவார் ஆண்டவர், திருச்சபையை அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவார், கைவிட மாட்டார். அப்படியே சொல்லி நிறைய பேர் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் வேதவசனம் என்ன சொல்லுதுன்னா, பாடுகள் இல்லாமல் பரலோகத்துக்கு போகவே முடியாது. வேதத்தில் நாம் பார்க்குறோம், ஏசப்பாவிலிருந்து எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் பாடுகளிலிருந்து எஸ்கேப்பே ஆக முடியாது. எல்லா மிஷினர்களும் எல்லா சீஷர்களும் பாடுகளுக்குள்ளே தான் போனாங்க. என்னுடைய வாழ்க்கையில் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு காரணம், எனக்கு ஆஸ்மா இருந்தது குணமாச்சு. ஆண்டவர் ஆச்சரியங்களை பண்ணார், அற்புதங்களை பண்ணார். ஒரே சந்தோஷமாகி மிஷினரியாக மாறின முடிவு பண்ணேன். மிஷினரியாக மாறின, திருமணம் பண்ணிக்கிட்டே போய் உட்காந்தேன். 1986ஆம் வருடம் நான் போய் அங்கே ஊழியக்காரனாக உட்காந்தேன். 86லேருந்து இதுவரையிலும் அருமையானவர்கள் நான் சொல்கிறேன், ஒரு நாளாவது பாடுகள் இல்லாத நாள் கிடையாது. அல்லேலூயா. நான் துக்கத்தோடு சொல்கிறேன், சந்தோஷத்தோடு சொல்கிறேன். ஏன்னா இயேசுவுக்காக படுகிற பாடுகளுக்கு பலன் பரலோகத்துக்கு நம்ம நுழையும் போது நமக்கு கிடைக்கும். ஆமென். பவுல் என்ன சொல்கிறார்? அவர் பாருங்கள், பவுல் எல்லாத்தையும் இழந்துட்டு வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஆண்டவருக்காக எல்லாத்தையும் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு ஒரு பிசாசினுடைய, ஒரு சாத்தானுடைய தூதனை ஆண்டவர் குட்டுறதுக்காக வச்சிருக்காரு. என்னை கொட்டுகிற சாத்தானின் தூதனாக இருக்குது சொல்லியிருக்காரு. அப்போ ஆண்டவர் வந்து இது எதுக்காக அலோவ் பண்ணுறாருன்னா, பவுல் எழுதுகிறாரு, நான் அது என்ன இதுக்காக ஏற்றுக்கொள்கிறேன்னா சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன். பாருங்கள், நான் படிக்கலாம், அந்த வசனம் ரொம்ப அருமையாக இருக்கும். பவுல் சொல்கிறது, பிலிப்பியர்கள் நிருபம்
2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7லிருந்து 10 வரை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7லிருந்து 10 வரையிலும். ஆ ஆ ஒரு மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆ ஆ என்ன செய்கிறாரா? மேன்மை பாராட்டுறாரா. அவருக்கு வந்து ஹீ வாண்ட்ஸ் இட். அவருடைய அனுபவம் எப்படி ஆகுதுன்னா, எனக்கு இந்த முள் கொடுக்கப்பட்டு இந்த பாடு எனக்கு இருந்தது என்ன ஆச்சுன்னா, எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. அல்லேலூயா. இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாடுகள் இல்லைன்னா நமக்கு ஒன்றுமே கிடையாது. பாடுகள் இருந்தால் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு பெரிய மகிமை. இன்றைக்கி கடைசி காலங்களில் இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாளில் இப்போ எல்லாம் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆண்டவரே எலெக்ஷனில் யார் வரக்கூடாது, யார் வரக்கூடாது. பார்த்துக்கிட்டே இருங்க. நாங்கள் ஜெபிச்சோம் ஐயா, நாங்கள்லாம் போய் யூபியில் போய் உக்காந்து சும்மா ஒத்த காலைக்கு ஒரு கலைக்கு ஆண்டவரே ஒருத்தர் வரக்கூடாது, டபுளாக வந்துட்டாங்க, டபுளாக வந்துட்டாங்க. ஏன் இது காரியத்தை எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம இப்போ எவ்வளோ தான் ஜெபிச்சாலும் என்ன தான் செஞ்சாலும் இன்றைக்கி ஆண்டவருடைய வருகை இருக்குது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வேணும் ஆண்டவர் வரணும்னு ஆசைப்படுறவங்க? எத்தனை பேர்? இல்லை, நாங்கள் இங்கேயே தான் சந்தோஷமாக இருக்கணும், இன்னும் கார் வாங்கணும், வீடு வாங்கணும், பங்களா வாங்கணும், எங்கள் பேர பிள்ளைகள்லாம் பார்க்கணும், அவங்களும் நல்ல காரு வீடு பங்களாலாம் வாங்கணும். இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தோன்னா நம்ம பாடுகளை குறித்து யோசிக்க மாட்டோம். அருமையானவர்களே, இந்த நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவதற்கான அறிகுறி இருக்குது. நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன். என்கிட்ட எல்லாம் சண்டை போட்டாங்க. ஐயா கிட்ட கேட்டாங்க, நீ இந்த ஆளை போய் கூப்பிட்டு வந்துட்டீங்க பாஸ்ட்டுங்கெல்லாம். இவர் என்ன தலைகளை ஜெபம் பண்ணுறாரு? மோதி வரணும்னு ஜெபம் பண்ணுவார் போல் இருக்கு அவர். சொல்லுங்கள், யார் என்ன எல்லாம் ஒரு கிரிமினல் ஆக்கிட்டாங்க அந்த குரூப்பில். ஆனால் உண்மை இது தாங்க, இயேசு வரணும்னா மோதி வரணும். அல்லேலூயா. பாடே இல்லாமல் நாங்கள் பாட்டுக்கு ஜாலியாக பெரிய பெரிய சர்ச்சு கட்டிகிட்டே இருப்போம். நாங்கள் வாழ்கிற மாதிரி வாழ்வோம், எப்படி வேணா இருப்போம், சுவிசேஷம் சொல்ல மாட்டோம், ஜெபிக்க மாட்டோம், எங்களுக்கு எதுவும் வேணாம், இந்த உலகத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் போதும்னு நினச்சோன்னா மோதி தான் வரமாட்டார். அவர் இருந்துட்டார் போதுன்னு. அல்லேலூயா. நான் என்ன சொல்கிறேன்னா, நமக்கு பவுல் எப்படி அனுபவத்தை கொண்டு வராரோ அப்படி பாடுகள் வேணுங்க. பாடுகள் வேணும். பாடுகள்ங்கிறது வெறும் மானசீக பாடுகள் இல்லை, நமக்கு ஆவிக்குரிய பாடுகள் இருக்குது, நம்முடைய மானசீக பாடுகள் இருக்குது. எல்லா பாடுகளையும் கிறிஸ்துவுக்காக ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அது அதான் வர்றதுக்காக இல்லை, நான் தேடி போக வேண்டும். அழகாக ஒரு பாட்டு பண்ணாங்க, நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தார். இப்போ நான் என்ன செய்யணும்னா, நான் தேடி போவேன். எதை? பாடு. எதுக்காக? இயேசுவுக்காக. எனக்காக அவர் பாடுபட்டார், நான் அவருக்காக பாடுபடுவேன். நான் பயப்பட மாட்டேன். நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு மெயின் பேஸ் என்னன்னா, அவர் வந்தால் ஆபத்து, கம்ஃபர்ட் போயிடும், நம்மளுடைய சுக வாழ்க்கை போயிடும். ஆனால் நீங்கள் பைபிள் எடுத்து படித்தீங்கன்னா, முதல் திருச்சபை ஆரம்பிக்கிறத போது எல்லாம் இப்படி தான் இருந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. காணியாட்சி எல்லாம் விற்றாங்க, கொண்டு வந்து பேதுரு காலில் வச்சுட்டாங்க. வச்சுட்டு எல்லாருக்கும் எல்லாமும் இருந்தது, எல்லாருக்கும் எல்லாம் இருந்தது, ஒருவருக்கும் ஒன்றும் குறைவாக இருக்கல. ஜாலியாக உட்காந்துட்டு இருந்தாங்க. டெய்லி போகிறது, ஜெபம் பண்ணுறது, அப்பம் பிக்கிறது, சாப்பிட்றது, ப்ரைஸ் பண்ணுறது, போகிறது. ஆண்டவர் விசுவாசிகள் எல்லாம் சபையில் சேர்த்து கொண்டே வந்தார்கள். எடுத்து படிச்சிங்கன்னா அப்போஸ்தலர்களுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் பரிசுத்த ஆவியான அபிஷேகம் பெயரான கடைசி வசனத்துக்கு போனீங்கன்னா அங்கே சொல்கிறாரு, கர்த்தர் விசுவாசிகளை ரட்சிக்கப்பட்டவர்களை சபையில் சேர்த்து கொண்டே வந்தார். அப்படியே கம்ஃபர்டபுள் ஜோன், நோ ப்ராப்ளம், யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. கர்த்தர் வானத்திலிருந்து பார்த்தார், தம்பிகளா நான் ரத்தம் செஞ்சது அதுக்கா, நான் இவ்வளோ பெரிய தியாகம் பண்ணுறது அதுக்கா, நீங்கள் மாத்திரம் உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கா? அடித்தார் ஒரு அடி,
ஸ்தேவானை கொண்டு வந்து அவரை இரத்த சாட்சியை மறிக்க வைத்து சபையை கர்த்தர் சிதறடித்தார். அல்லேலூயா. சிதறின அந்த சபை சுற்றி திரிய ஆரம்பித்தாங்க. எதுக்குன்னா சுவிசேஷம் சொல்ல இல்லை, பயந்து போய் வீட்டில் பூந்து அடிக்கிறாங்க. இன்னும் நம்மளை வீட்டில் பூந்து அடிக்கலை. யாரெல்லாம் செக்கப்பையா சர்ச்சுக்கு போகிறீங்க, பிடிக்க ஒவ்வொருத்தர் வீடாக போகணும். ஒரு 10 பேர் வந்து தூக்கி பிடிச்சி அடித்தா முதல்ல சர்ச்சுக்கே வரமாட்டோம். எத்தனை பேர் கிறிஸ்டியன் சொல்லுவோமோ இல்லையோ தெரியாது. எத்தனை பேர் இந்த ஊரில் நிற்போமோ தெரியாது. அந்த பீரியடில் என்னாச்சா, உள்ளே புகுந்து அடிக்கிறாங்க, சிதறிட்டாங்க. தன் வீடையும் நாட்டையும் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயோ வாடுறாங்க தன் பொழைப்புக்காக. போன இடத்துல என்னமா பண்ணாங்க, ஐயா தெரியாமல் நாங்கள் கிறிஸ்டியன் ஆகிட்டோம், ஐயா நாங்கள் தெரியாமல் இந்த இயேசுவை நம்பிட்டோம், தெரியாமல் இந்த பேதுரு இவங்கெல்லாம் சொல்கிறது போய் நம்பி கெட்டு எங்கள் ஊரை விட்டு வந்துட்டோம். இப்படியா சொன்னாங்க? படிங்க, அப்போஸ்தலர்களுடைய புத்தகத்தை எடுத்து படிச்சிங்கன்னா அது மிக தெளிவாக சொல்லிருக்கு. சிதறடிக்கப்பட்டவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க எதுவுமே இது நெகட்டிவே சொல்லலை. அடித்து ஓடுறாங்க, கேட்குறாங்க யார் எங்கிருந்து வந்து காசு ஆயா காய அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் ஏன் தெரியுமா வந்தோம், எங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில் எனக்காகவும் உங்களுக்காக வந்தார். நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்படாதவங்க எங்களை அடித்தாங்க, நாங்கள் இங்கே வந்துட்டோம், நீங்களும் ரட்சிக்கப்பட்டோம், நீங்களும் இயேசுவை நம்புங்க. ஹல்லேலூயா. அங்கே கர்த்தர் காரியங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார், ஆச்சரியங்களை செய்தார், அருமையான ஊழியத்தை ஆண்டவர் ஆரம்பித்தார். இன்னைக்கு திருச்சபை துன்பப்படுத்தப்படுறது நல்லது. ஆமென். போய் வெளியேன்றீங்க, வந்தியா அழகா ஏசியில் உக்காந்தியா, ஏதோ கம்யூனிஸ்ட் சர்வீஸ் நாங்கள் வேணும்னு இப்போ எஸ்ரா ஐயா சொல்கிறாங்க, இட்லி வாங்கி கொடுத்து தப்பாக போச்சு, ரொம்ப பேசுகிறாரு இவர். அடிதாங்க வேணும், அடிக்கப்படணும், ஓடணும், சிதறணும், சொல்லணும். நாங்கள் இப்போ ஃபீல்டில் எல்லாம் எங்கள் விசுவாசிக்கு சொல்லிக் கொடுக்குறது என்னென்னா, உங்களை அடிப்பாங்க, இந்த ஊர்லேருந்து உங்கள் கேத்தியை உங்களுடைய கல்டிவேஷன் பிடிக்கிடுவாங்க, நீங்கள் எங்கே போவீங்க? वो गाँव को जाएंगे, वहाँ जाके क्या करते, हम तो यीशु का नाम बताता, நாங்கள் இயேசுவை சொல்லுவோன்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம சபை அப்படி இருக்கணும். வெறும் கம்ஃபர்டபுளுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கவில்லை. வெளியேறப்பட்ட ரத்தத்தை நீங்கள் பாருங்கள், அவரை குற்றவாளின்னு உலகமே ஒத்துக்குது. அவர் குற்றவாளி ஆனதுனால்தான் நம்ம நிராதபடி ஆடும். எவ்வளோ பெரிய தேவன் குற்றவாளின்னு இன்றைக்கும் பேசுகிறாங்க, இன்றைக்கி யூதர்கள் பேசுகிறாங்க. இந்த தேவாதி தேவனுடைய அன்பு அவ்வளோ பரிசுத்தமான தேவன். ஏசாயா அவரை பார்த்து சொல்கிறாரு, ஐயோ அதமாரி, நான் அசுத்த நாடு உள்ள மனுஷன். அவ்வளோ நடுங்கிறார். அவ்வளோ பரிசுத்தமான தேவன் எனக்காகவும் உங்களுக்காகவும் 2000 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் அவரை குற்றவாளின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அவர் குற்றவாளியாக சிலுவையில் அடிக்கப்பட்டார் சொல்கிறாங்க. அருமையானவர்களே, இதுக்காக தான் இயேசு என்னையும் உங்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. கம்ஃபர்ட்டாக உட்கார்றதுக்காக இல்லை, நம்ம கஷ்டப்படணும், ரெடியாக இருக்கணும், நம்ம பிள்ளைகளையும் ரெடி பண்ணணும். இன்றைக்கி நம்ம பிள்ளைகளை எந்த பெஸ்ட்டு ஸ்கூலில் சேர்க்கலாம், என்ன செய்யலாம், அவங்க ஃப்யூச்சர் என்ன பண்ணலாம், இதான் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். என் பிள்ளைகள் பாடுகள் நடுவில் இயேசுவை பற்றி சொல்லுவாங்களா, அவங்கள நான் தயார் பண்ணி வச்சுருக்கேனா இல்லையாங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஒருவேளை எங்களுக்கெல்லாம் 70 வயசு தாண்டிட்டோம். அதனால் நாங்கள் வந்து எங்கள் பேர பிள்ளைகளையும் ரெடி பண்ணி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். அருமையான நாம் பிரசங்கியில் நம்ம வசித்தோன்னா 12வது அதிகாரத்தில் சொல்கிறாங்க, வாலிப வயசுலேயே கர்த்தருக்காக ஏதாவது செஞ்சுருங்க. ஏஜ் ஆகிடுச்சுன்னா அரை மணி நேரம் பேசினா நெஞ்சு வலிக்குது, 10 நிமிஷம் பேசினா அவ்வளோதான் மூச்சு இறக்குது. இந்த வயதில் கர்த்தருக்காக ஏதாவது செய்தாக வேண்டும், கர்த்தருக்காக பாடுபட்டாகணும். பாடு தானாக வந்து வர்றதில்லை, வியாதி வர்றதுனால நான் பாட அனுபவிக்கிறேங்கிறது கிடையாது. இயேசுவுக்காக நான் பாட தேடி போய் அதை அனுபவிக்க வேண்டும். ஆண்டவரே நமக்காக இதை செய்யணும், இதுக்காக நான் பாடுபடணும், இதுக்காக நான் நடிக்கப்படணும், இதுக்காக நான் ஓடணும். என்னை சென்னையில் அடித்தாங்கன்னா நான் மகாராஷ்டிராவுக்கு போவேன், அங்கே போய் இயேசுவை சொல்லுவேன். அல்லேலூயா. மகாராஷ்டிராவில் அடித்தாங்கன்னா யூபியில் போய் சொல்லுவேன்.
தேவன் இதை விரும்புகிறார். நீங்கள் விரும்புகிறீங்களோ இல்லையோ ஆண்டவர் இதை செய்வார். ஏன்னா அவர் செஞ்சார். அதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் பரலோகத்திலாக வீடு, பர்மனெண்ட் வீடு பரலோகம். எத்தனை பேருக்கு இருக்கு? யாருக்கு எல்லாருக்கும் ஒரு அல்லேலியா சொல்லுங்க. ஆமே. சும்மா அல்லேலியா கத்திட்டு பாடியில் என்ன ஒன்று கிடையாது, லாக் பண்ணிடுவார். பேதுரு கையில் கொடுத்துருக்காரு. சொல்லிடுவார், இவங்கெல்லாம் அடியே வாங்கல, ஒரு திட்டு கூட வாங்கல, ஒரு துப்பு கூட வாங்கல, ஒரு நாள் கூட ஜெயிலுக்கு போகல, இவனை எல்லாம் இதுக்கு பரலோகம் கீழே அனுப்பிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அவர் நன்மை செய்தார். அவர் நம்மை நன்மையே செய்யும்படி அழைக்கிறார். அவருக்காக நம்ம வாழணும், அவருக்காக பாடணும் வைக்கணும். திருச்சபை அதை செய்தது. பழைய நம்ம ஆரம்ப கால திருச்சபையை படிக்கும்போது திருச்சபை இதை செய்ததுனால்தான் கர்த்தர் அற்புதங்களை செய்தார். அதனால தான் அற்புதம் நடந்தது. எங்கிட்ட காசு இல்லை. இன்றைக்கி நாங்கள் மிஷினரிங்க, ஒவ்வொரு மிஷினரி மூமெண்ட்லேயும் ஒவ்வொரு மாதமும் தேவை. நேற்று என் பையன் ரூபன் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அப்பா ஒரு 5 மிஷினரி அப்பாயின்ட் பண்ணுப்பா, எப்படியோ ஒரு 15,000 ரைஸ் பண்ணுங்க, 3000 ரூபாவது கொடுக்கணும், 5 பேர் அப்பாயின்ட் பண்ணோம். அந்த இடத்துல நிறைய பேர் வராங்க. நான் சொன்னேன், டேய் அவங்ககிட்ட சொல்லு, என்கிட்ட தங்கமோ வெள்ளியோ இல்லை, என்னிடத்தில் இருப்பதை உனக்கு தருகிறேன், நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொல்லு. கிராமமே ஓடி வரும். நான் அல்லேலூயா. இன்றைக்கி கிறிஸ்துவம் வேறு வழியாய் ஓடிக்கொண்டிருக்கு. பணம் வேணும், வசதி வேணும், ஜீப் வேணும், நாங்கள் போகிறதுக்கு எல்லாம் வேணும். நாங்களும் தான், நான் ரொம்ப யோக்கியமாக பேசலை. எல்லா மிஷனரி மூமெண்ட்டுகள், எல்லா சபைகளில் இன்றைக்கி மாம்சீகம். ஆனால் அந்த ஒரு இயேசு என்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னால் பேதுருவும் யோவானும் அவங்க ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, எங்கிட்ட வெள்ளி இல்லைப்பா, எங்கிட்ட தங்கம் இல்லைப்பா, எங்கிட்ட ஒன்று இருக்குது, அது இயேசு. இன்றைக்கி திருச்சபையில் நம்மக்கிட்ட இயேசு இருக்காரா? இருக்காருன்னா அதை கொடுக்கணும். அந்த நாமத்தில் பிசாசு நடுங்கணும், வியாதிகள் சுத்தமாகணும். பண்ணி பாருங்களேன். நான் அடிக்கடி ஜெபம் பண்ணும்போது இதான் யோசிக்கிறேன், ஆண்டவரே அநேக மிஷனரிங்க ஜெயிலில் இருக்காங்க, பாஸ்டர் ஜெயிலில் இருக்காங்க, அவங்க எப்படியாவது விடுதலை ஆகணும் ஜெபம் பண்ணுறோம். ஆனால் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா ஜெபிச்சாங்க. ஜெயிலில் இருந்தவங்க வக்கீலை தேடலை, போலீஸை தேடலை, எம்பியை தேடலை, மைனாரிட்டி கமிஷனை தேடலை, உக்காந்தாங்க, ஜெபிச்சாங்க. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் துதிச்சாங்க. திரைச்சாலைகளுடைய ஃபவுண்டேஷன் அசைந்தது. ஏங்க அந்த இயேசு மாறிட்டாரா? நெவர் சேஞ்சஸ். இயேசு எப்போதும் மாறுகிறவர் அல்ல. நானும் நீங்களும் மாறிக்கிட்டே இருக்கோம். உலக சாயத்தை பூச ஆரம்பிச்சிட்டோம். பணம் வேணும், லாயர் வேணும், எம்பி வேணும், எம்எல்ஏ வேணும், இந்த மந்திரி வரணும், அந்த மந்திரி வந்து, எந்த மந்திரி வேணும், அந்த மந்திரியை மாற்றுவார் இயேசுநாதர். அல்லேலூயா. மோதியை மாற்றுவார், அமித்ஷாவை மாற்றுவார், உலகத்தை மாற்றுவார். அவரால் முடியும். சவுலே சவுலே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறான்னு கேட்டான் தான் இயேசு கிறிஸ்து. நிச்சயமாக அவரையும் கும்பிடுவார். நானும் இப்படி தானுங்க இருந்தேன். பூண்டலை போட்டுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு கிறிஸ்டியனால கிண்டல் அடிப்பேன். கோயிலுக்கு போவேன், சர்ச்சுக்கு போவேன், உக்காருவேன், அப்புறம் கிண்டல் அடிப்பேன். கிறிஸ்டியனால அவர்கிட்ட என்னடா கத்தி இருக்குதா, வேல் இருக்குதா, வில்லு இருக்குதா, எங்கள் முருகன்கிட்ட வேல் இருக்குது, காளிக்கிட்ட இது இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தேன். என்னை கர்த்தர் சொன்னார், சுந்தரேசா சுந்தரேசா நீ எனக்கு தேவை, நீ ஸ்டீவனாக மாறு. அல்லேலூயா. என்னை பிடித்த கிறிஸ்து எல்லாரையும் பிடிக்க வல்லவர். பவுலை சவுலாய், சவுலை பவுலாய் மாற்றின தேவன் எல்லாரும் இன்றைக்கும் மாற்றுவார். நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவர். நானும் நீங்கள் தான் தூங்கிட்டு இருக்கோம், நம்ம தான் மாறிக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன என் மனசில் ஒரு சத்தம் கேட்குது. என்ன தெரியுமா? டேய் அடுத்த மாதத்துலேருந்து இங்கேருந்து பணம் வராது உனக்கு. நீ இப்படி தானே பேசுகிற, இப்போ நீயும் சொல்லு. என்ன சொல்லு? இயேசுவின் நாமத்தில் எழுதி நட சொல்லு. எங்கள் சர்ச்சில் இது இனிமேல் நான் சப்போர்ட் பண்ணுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய சர்ச்சில் சொல்லிட்டாங்க. நான் ஒரு சர்ச்சில் போய் ப்ரீச் பண்ணிகிட்டு இருக்கேன். கூட்டையா அங்கே வாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் எலாபரேட் பண்ணுங்கள். மிஷினை பற்றி பெருசாக பேசுங்க, பயங்கரமாக பேசுங்க. புலி வந்துச்சு, சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு எல்லாம் சொல்லுங்கள். அதை விட்டுட்டு என்கிட்ட தங்கம் இல்லை, வெள்ளி இல்லை,
ஏசு இருக்காரு, எந்திரி சொன்னால் உடனே எந்திரி சொல்லி அனுப்பிடுவாங்க, காசு கொடுக்க மாட்டாங்கன்ட்டு. நான் சொன்னேன், ஐயா அப்படி வேணாம் ஐயான்ட்டு, அப்படி பணம் எனக்கு வேணாம். 40 வருஷமாக கர்த்தர் நடத்துகிறாரு. இதான் எனக்கு ஒரு முன்மாதிரி உட்கார வச்சுருக்காரு. ஹல்லேலூயா. உழைத்து ராத்திரி பூரா ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சுட்டு மறுநாள் காலையில் வந்து ஊழியர் செய்த ஒரு தேவ மனுஷன் முன்னால் என்னால் தைரியமாக சொல்ல முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க. நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எல்லாத்துக்கும் பயப்படுறோம். இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த பாடு கேட்போம். ஆண்டவரே எங்களுக்கு பாடு, நாங்கள் போய் பாடுபடணும்ப்பா, நாங்கள் வரணும். கேட்டாங்க, ஐயா ஐயா சொல்லுங்கள், இந்த மாதிரி ஃபீல்டுக்கு வரணும் அங்கிள், நல்லா வரோம் அப்படி. நான் சொன்னேன், பயங்கர வெயில், அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும்போது வரலாம். அல்லேலூயா. சூடுனாலே நான் வரமாட்டேன். கஷ்டம் நாங்களே சொல்லிடுறோம், ஐயா அவங்க சூடாக இருக்கும்னு நாங்களே பயமுறுத்தி விட்டுறோம். உடனே அப்படியா, சரி வேணாம். எந்த ஒரு விசுவாசியும் சூடா, அரே பகலில் வெயில் ஆகலும் இரவில் நிலாகலும் சேதப்படுத்தாங்க ஒரு வாயா, நீ என்னையா ஊழியம் பண்ணுற? அல்லேலூயா. சொல்லுகிற மாறி நம்முடைய சபைகள் மாறணும். தேவன் பெரிய காரியங்களை செய்யணும். அதுக்காக நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதுக்காக தான் ஆண்டவர் சொன்னார், அட்லீஸ்ட் மாதம் ஒரு வாட்டியாவது சிறுவையில் நான் சிந்தின ரத்தத்தை நினைவு கூறுங்க. ஏதோ திருப்பதி பிரசாதத்தை வாங்குற மாதிரி வந்து வாங்கிட்டு போயிடாதீங்க. இது லட்டு கிடையாது, ஆண்டவருடைய ரத்தம், ஆண்டவருடைய மாம்சம். அவர் சொல்கிறாரு, என் மரணத்தை குறித்து நீங்கள் சாட்சி சொல்லுங்கள். நான் உங்களுக்காக மறுத்த இன்ன வரையிலும் உலகம் என்னை திருடன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு, இன்ன வரையும் உலகம் என்னை குற்றவாளின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அது உங்களுக்காகத்தான். நான் குற்றமற்றவன், நான் பாவமற்றவன், நான் தேவாதி தேவன். ஆனால் உங்களுக்காக 2020 வருடங்களுக்கு பிறகும் என்னை இன்னும் குற்றவாளின்னு உலகம் பேசிகிட்டு இருக்கு. அல்லேலூயா. உங்களுக்காகவும் எனக்காகவும் செய்தார். இந்த தியாகத்தை நம்ம இன்றைக்கி நினைவு கூறணும். ஆண்டவர் சமூகத்தில் கேட்கணும். நம்ம ஆண்டவருடைய அற்புதங்களுக்காக நம்ம கிறிஸ்துவ அல்ல, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களுக்காக அல்ல, நாம் ஆண்டவருக்காக பாடுபடும்படி கிறிஸ்துவ. அதான் ப்ரமோஷன். முதல்ல வந்து மிராக்கிள், அதுக்கப்புறம் வந்து ஹீலிங், அதுக்கப்புறம் வந்து பிளஸ்ஸிங். அதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஆண்டவரை பார்த்துட்டேன், நீங்கள் பயங்கரமான தேவன், நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? இது உமக்காக நாங்கள் பாடுபட போகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ரெடி? அரை கை கூட தூக்க மாட்டேங்க. ஆம்பளைக்கு யாருமே தூக்கவே மாட்டேங்கிறாங்க. ஐயா நல்ல வெயிலில் கூட்டுவாங்கய்யா. அல்லேலூயா. நாம் தேவ சமூகத்தில் ஜெபிப்போம், கேட்போம் ஆண்டவர்கிட்ட. ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி எல்லா உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களை போல மாறிடக்கூடாது. we need to be separated. நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் தனியாக நிற்கணும். ஆண்டவருக்கு, ஆண்டவரே நான் தயாராக இருக்கேன், ஆண்டவரே நான் என்னை பயன்படுத்துங்க, நான் பாடு தேடி போகிறேன் ஆண்டவரே, அந்த பாடு நான் அனுபவிக்க ரெடியாக இருக்கேன். பவுல் சொல்கிறது போல் அவர் சொல்கிறாரு, இந்த பாடுகளுக்காக அவர் மகிழ்ச்சியாக இருக்கானோ, இந்த பாடுகள் நினச்சி மேன்மை பாராட்டுறாரு. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் வர்ற பாடுகள் எல்லாமே கிறிஸ்துவுக்காக இருக்கணும். எனக்காக நான் பாடுபடுறேன், எனக்காக நான் கஷ்டப்படுறேன், எனக்காக நான் வேதனைப்படுறேன். ஆனால் கிறிஸ்துவுக்காக நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன்? நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போம். அப்பா எனக்காக நான் அப்பா எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், உமக்காக நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? ஒருவேளை நான் செய்யலைன்னா கர்த்தர் செய்ய வைப்பார், கர்த்தர் செய்ய வைப்பார். ஆரம்ப சபையை எப்படி ஆண்டவர் அடித்தாரோ, எப்படி சிதறடித்தாரோ, அதை முன்னாலேயே நம்ம காமிச்சிக்கிட்டு இருக்காரு. நம்ம எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் கவர்மெண்ட் மாறவே மாட்டேங்குது. இன்னும் புது புது சட்டங்கள் வருது எல்லாத்துக்கும். நேற்று ஒருத்தர் கேட்டார், ஒய்ஃபோடைய மாமா பையன் வந்திருந்தார், அவரும் 70 வயசு. ஏய்யா 40 வருஷமாக கஷ்டப்படுறீங்களா, அமெரிக்காவுக்கு ஒரு லெட்டர் எழுத வேண்டியதானே, லண்டனுக்கு ஒரு லெட்டர் எழுத வேண்டியதானே, இந்த மாதிரிலாம் எங்களை கஷ்டப்படுது. நான் சொல்லுவேன், அமெரிக்காவில் என்னையா பண்ணுறது, நாங்கள் இயேசுக்கு லெட்டர் எழுதிட்டு இருக்கோம். அமெரிக்கா இந்தியா என்ன செய்யும்? இன்றைக்கி அமெரிக்கா தான் கிடப்போகுது. அதுதான் எங்களை அனுப்பியிருக்காங்க. இயேசு குற்றவாளி, குற்றவாளியை பற்றி எழுதுன இந்த பைபிளை அமெரிக்காவில் வைக்கக்கூடாது, குற்றவாளியை போய் கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒன் காட் ஒன் ரிலீஜன் சொல்லி ஒரு மூமெண்ட் ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கான பேஸ்மெண்ட்டு போடப்பட்டாச்சு. அல்லேலூயா. நம்ம பாடம் அனுபவிக்கலைன்னு நம்மளும் அதோடு ஒன்று ஆகிடும். நம்மளும் பார்ப்போம், அடே அந்த சபை இந்த சபையெல்லாம் வேண்டாம், ஒன் காடு சபை பெஸ்ட்டு. இப்போ நிறைய காடு சபை இருக்குது. இப்போ
இங்கே கொஞ்சம் திக்காக பேசினாங்கன்னா அந்த சபைக்கு போயிடலாம்டா. இவரெல்லாம் கண்டபடி பேசுனாரு. இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. சபைகளை மாற்றிக்கொண்டு இருக்கிறோம், ஓடிக்கொண்டு இருக்கிறோம். சத்தியத்தை சொன்னால் ஏற்க முடியவில்லை. சத்தியத்தை சொன்னால் சபைக்காரர்கள் சொல்கிறாங்க, ஐயா இப்படிலாம் பேசாதீங்க, வேறு மாதிரி பேசுங்க, காசு கொடுக்குற மாதிரி பேசுங்க, புலி வந்து மேலே விழுந்துச்சுன்னு சொல்லுங்கள். அப்போ உங்கள்கிட்ட பயப்படுவாங்க. புலியை பார்த்தே சொன்னால் கூட பயப்பட மாட்டாங்க. அல்லேலூயா. இன்றைக்கி இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குங்க. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். தேவ சமூகத்தில் சொல்லுகிறேன், நாம் கடவுளுக்காக பாடுபடணும், பாடு தேடி போகணும். பாடு எங்கிட்ட வரணும் ஆண்டவரே, நான் ஏதாவது ஒன்று செய்யணும். நான் டெய்லி 2 கப்பு பால் குடித்தேன்னா 1 கப்பு பால், அதனால் என் சரீரம் பாடுபடும். நான் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுற ஒரு என்ஜாய்மெண்ட்டை நிறுத்திட்டு கிறிஸ்துவுக்காக அந்த என்ஜாய்மெண்ட்டில் வர பணத்தை செலவழித்தா அது ஒரு பாடு. அல்லேலூயா. பாடு எவ்வளவு விதத்தில் ஆண்டவருக்காக படலாம். அதனால் இந்த நாளில் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உமக்காக நான் பாடுபட போகிறேன், உமக்காக பாடி தேடி போக போகிறேன், நானும் ஓட போகிறேன். ஆண்டவரே, எங்கள் வீட்டில் அடிக்கடி சொல்லுவாங்க எங்கள் அண்ணன் தம்பிங்க, நீ ஏன் தேடி போனேன் ஆலப்பள்ளி, நீ ஏன் போய் பாயிரோ தாத்தா பேக்கு நாயிரோன்னு சொல்லி அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து என் பிள்ளைகளுக்கு படிப்பு இல்லை, வேலை இல்லை, கஷ்டம் ஏன்னே சொல்கிறேன். நாங்களாம் சொன்னோம், காட்டுக்குள்ளே போட்டு ஏன் மெட்ராஸில் அழகாக சுற்றிருக்கலாம்ல, ஜாலியாக இங்கே 10 சபையில் பேசியிருந்தா எப்படியோ ஒரு வாரத்துக்கு 10,000 20,000 கையில் பணம் வந்து ஜம்முன்னு உட்காந்துருக்கலாம். இல்லை, தேவன் அழைத்தார், அங்கே போனோம், போய் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஓடி வந்துட்டாங்க 150 200 விஷயம் எங்கேருந்து ஓடி வந்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கோம், இன்றைக்கும் பாடுதான். ஆனால் ஒரு தைரியம் இருக்குது, தைரியமாக மைக்க பிடிச்சிட்டு சொல்ல முடியுது. பரலோகத்தில் பவுல் சொன்னதை போல், ஆண்டவரே நான் உமக்காய் பாடுபட்டேன், நான் உமக்காய் அடிக்கப்பட்டேன், உமக்காக இன்றைக்கும் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவார். பரலோகத்தில் தேவன் நமக்கு ஒரு பெரிய ஒரு கிரீடத்தை கொடுப்பார். இந்த கிரீடத்துக்காக கூட இல்லை, இது நம்ம மேல் விழுந்த கடமை. அதனால தான் சுவிசேஷத்தை பிரசங்கியாவிட்டால் எனக்கு கையோடு சொல்லப்பட்டிருக்கு. கண்கள் மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போம், ஆண்டவரே இந்த நாளில் நான் திருவிருந்தில் பங்கு பெற போகிறேன்ப்பா. ஆண்டவரே 2000 வருஷத்துக்கு முன்னால் எங்களுக்காக சிலுவையில் இத்தனை பாடுப்பா, எவ்வளோ அவமானம் சுவாமி, முகத்தில் துப்பப்பட்டது, சரீரம் ஆண்டவரே துண்டு துண்டாய் ஆண்டவரே சீரழிக்கப்பட்டதுப்பா, முள்முடி ஆண்டவரே உடைய தலையில் சூடப்பட்டு ஆண்டவரே காயப்படுத்தப்பட்டீங்கப்பா. நினச்சி பார்த்தாலே வேதனைப்பா, எவ்வளோ அன்பு நீர் எங்கள் மேலே செலுத்துறீங்கப்பா. ஆண்டவரே இன்னைக்கு எல்லா வசதிகள் எல்லா ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்ப்பா. உமக்காக நாங்கள் என்ன செய்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இந்த பாடை ஆண்டவரே, இந்த ஆண்டவரே துன்பங்களை தேடி போய் ஏற்றுக்கொள்ளும்படி, அதற்காய் நாங்கள் தியாகத்தோடு வாழும்படி ஆண்டவரே சுவிசேஷத்திற்காய் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஜெபிப்போம் ஆண்டவர் சமூகத்தில். திருவருதுக்கு முன்னாக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, என்னை முழுமையாக விட கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே என்னை இன்னுமாய் வணையும்ப்பா, நான் வணையப்பட்டிருக்கிறேன், இது பத்தாது சுவாமி, இன்னும் நான் வணையணும்ப்பா, இன்னும் கூட ஆண்டவரே முழுமையாக மக்கள் வணையப்படணும்ப்பா. ஆண்டவரே ஒரு நல்ல சபையை, நல்ல போதகரை, நல்ல டீச்சிங் கொடுக்குற ஆண்டவரே, நல்ல ஆராதனை இருக்கிற ஒரு சபையில் என்னை வச்சுருக்கீங்க சுவாமி. ஆண்டவரே இது மட்டும் போதாது, நான் இன்னும் கூட அப்பா வணையணும், இன்னும் கூட உங்களுடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம், எங்களை வணைந்து கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே உமக்காகவே அப்பா எல்லாவற்றையும் செய்ய ஆண்டவரே எங்களுக்கு உயிர்ப்பா, எங்களுக்கு ஜீவனை கொடுங்க, பலத்தை கொடுங்க, ஆவியின் அபிஷேகத்தை கொடுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே எங்களை வல்லமையாய் நிரப்புங்கப்பா. உங்களுடைய கிருபைகளாய் தாங்கிக் கொள்ளுங்க. தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலவில் பிதாவே, ஆமென்.